அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் நான் ஊருக்கு போகிறப்போ நடந்த என்னுடைய பெஸ்ட் மெமரிஸை வந்து ஒரு கம்பைலாக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். என்னதான் நம்ம வெளியூர் வெளிநாடுன்னு ஊரை விட்டு தூரமாக இருந்து என்ஜாய் பண்ணாலும், நேட்டிவ்னு நம்ம ஊருக்கு திரும்பி வரப்போ, சொந்த ஊர் அப்படின்னு நம்ம அந்த வீட்டுக்கு வர்றப்போ அது ஒரு தனி ஃபீல் தான். ஊருக்கு வந்து 2-3 டேஸ் சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் என் நிலமை இருக்கும். எல்லா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போய் அவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு, அப்புறம் கசின்ஸ் எல்லோரையும் மீட் பண்ணி கதை பேசிட்டு அப்படியே ஜாலியாக போயிடும். என்னை விட என் பொண்ணு தான் ரொம்ப பிஸியாக இருப்பாள். ஏன்னா என்னோடய அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மா எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு டைம் போயிட்டுருக்கோம். ஒரு நாள் அடைவிநயனார் டேம் போயிருந்தோம். போகிற வழியில் தான் இந்த வாத்து அப்புறம் வயல் இதெல்லாமே ஷூட் பண்ணிகிட்டே போனது. நீங்களும் என்னோடய வாய்ஸ் இல்லாமல் அப்படியே அமைதியாக இதை பாருங்கள், மனசுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு வீட்டில் பிரியாணி பண்ணி அதையும் திருப்தியாக சாப்பிட்டாச்சு அன்றைக்கி. இது எல்லாமே தனித்தனியாக ஷார்ட் வீடியோ நான் என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு திருநெல்வேலிக்கு அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். அதுவுமே இந்த வாட்டி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பசங்க கூட ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸாக இருந்துச்சு. இதுவுமே நம்ம சேனலில் திருநெல்வேலி ட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஷார்ட் வீடியோ இருக்கும், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். Alif, Bet, Tai, Sai, Zim. கொஞ்சம் கொஞ்சம் என் பொண்ணுக்கு குரான் ரீட் பண்ண கற்றுக் கொடுத்துட்டே வரேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறா. நீங்களும் அவளுக்காக துவா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஊருக்கு போய் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒன்று வந்து அப்படியே அம்மா கூட அக்கா தங்கச்சி கூடலாம் பேசிகிட்டே தெருவில் நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். ரிலேட்டிவ்ஸ் வீடு எல்லாருமே பக்கத்து பக்கத்து தெருவில் தான் இருக்கும். ஸோ அது ஒரு என்ஜாயாக நான் பண்ணுவேன். இவங்க 2 பேரும் எப்போவுமே சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி என்னமோ தெரியல, அதிசயமாக கையை பிடிச்சி கதை பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இது எங்கள் வீட்டில் உள்ள இன்னொரு குட்டி வாண்டு. அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். அப்படி க்யூட்டாக நடந்து வந்துட்டுருந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா, எப்போ ஊருக்கு போயிட்டு சென்னை ரிட்டர்ன் வந்தானோ சில விஷயங்கள் எங்கள் அம்மா எனக்காக கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. அதில் ஒன்று ஹோம்மேட் கீ. எப்போவுமே வீட்டில் தான் நெய் எடுப்பாங்க. இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த உப்பு கண்டம். இது வந்து எனக்காக பண்ண மாட்டாங்க, என் ஹஸ்பண்ட்காக. ஏன்னா அவங்களுக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். இது இருந்துட்டால் ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ என்ன சிரமம்னாலும் பார்க்காம அவங்களுக்காக இது பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேங்காய், இதெல்லாம் நான் எவ்வளோ தான் மறுத்தாலும் எனக்கு கொடுத்து விட்டுருவாங்க. அடுத்து எங்கள் வீட்டில் குட்டியாக ஒரு தோட்டம் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது விளையிறத வந்து எனக்கு அது நான் வந்து விரும்பி எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா ஃபார்ம் ஃப்ரெஷ்ங்கிறதுனால எனக்கு அது பிடிக்கும். இது வந்து சுண்டைக்காய். இதுலேயுமே நான் வத்த குழம்பு வைப்பேன். அதுக்கப்புறம் இதை தான் அந்த சேண்டலை நான் கூட எம்டி சால்னா ரெசிப்பியில் சொல்லியிருப்பேன், எங்கள் ஊரில் சொல்லுவோன்னு. இதுதான் அந்த இலை. நல்ல எல்லா ஸ்பைசஸ் கூடயும் நம்ம சேர்த்து இதையும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதுதான் அந்த சுண்டைக்காய் செடி. அப்புறம் இது என்ன மரம்னே தெரியல, எங்கள் தோட்டத்தில் நிற்கிது. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அம்மா வந்து பாதாம்னு சொன்னாங்க, பட் தெரியல என்னதுன்னு. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துகிட்டு போவேன். இதுக்கு முன்னாடி வந்து ரெகுலராக முருங்கை இலையும் எடுத்துகிட்டு போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் தோட்டத்து முருங்கை மரத்தில் உள்ள முருங்கைக்கீரை. இப்போ அது ஏதோ அதில் பூச்சி வந்து வெட்டிட்டோம் நாங்கள். அதனால் இப்போதைக்கு முருங்கை இலை இல்லை. இதுதான் அந்த முருங்கை மரம். இப்போ தான் கொஞ்சம் தளிர் வந்துட்டுருக்கு. இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி மருதாணியும் எங்கள் தோட்டத்தில் நிறைய இருக்குது. அதுவுமே இப்போது இருந்துச்சு, இப்போது வந்து போயிடுச்சு. இப்போ திருப்பி அந்த இதை எடுத்து நட்டி வச்சுருக்கோம். இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 10 இயர்ஸாக எங்கள் வீட்டில் இருக்குது. அதாவது வாழையடி வாழையாக எங்கள் வீட்டுக்கு வந்து கொலை தள்ளிக்கிட்டு இருக்குது. இதிலேருந்து ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அது பக்கத்தில் தெரியுதா ஒரு காக்கா கூடு கட்டியிருக்கு.
அது வந்து லிட்ரலாக என்னை அடித்து விரட்டிடுச்சு அந்த இடத்த விட்டு. நான் போய் வீடியோ தான் எடுத்தேன். பயங்கர சவுண்டில் வந்து நான் ஓடி வந்து உயிர் பிழைச்சு ஓடி வந்தது தான் மிச்சம். அதனால நான் அதை எதுவுமே பண்ணல. அது ஏதோ உள்ள குட்டி இருக்கு போல், நான் டிஸ்டர்ப் பண்ணல. சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். இந்த வாழை மரம் வந்து நான் தான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் அண்ணா வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கன்று நட்டி வச்சு அது வளர்ந்து இத்தனை வருஷமாக எங்களுக்கு வாழை கொலை கொடுத்துட்ருக்கு. அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் சேஃபாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டேஷன் கிளம்பிட்டோம். ட்ரெயினில் போகும்போது ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லோரும் ஒன்றா நாங்கள் ஒரே கோச்சில் கொஞ்சம் நேரம் இருந்து பேசிவிட்டு, அதுக்கப்புறம் நைட்டுக்கு டின்னருக்கு அவளுக்கு இடியாப்பமும் எங்களுக்கு லெமன் சாதமும் காலையில் வச்ச பீஃப் கிரேவி தொட்டுக்கு கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். நல்லா சாப்பிட்டு ஒரு வழியாக சென்னை ரீச் ஆகிட்டோம். ஊருக்கு வர்றது எப்படி ஒரு தனி ஃபீலோ அதே மாதிரி எனக்கு சென்னை போனாலும் ஹாப்பியாக தான் இருக்கும். கிளம்புறப்போ ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டாக இருக்கும். ஆனால் ரீச் ஆகிட்டா ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் தான் ரொம்ப நல்லா பழகுவாங்க. ஸோ அதனால எனக்கு சென்னை வந்து கம்ஃபர்டபுள் ப்ளேஸாக மாறிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். See you all. Bye. அஸ்ஸலாமு அலைக்கும்.